இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் வந்து சிறப்பு இட ஒதுக்கீடு இவங்களுக்கு தனி சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஓசி, பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக சீட் அலாட்மெண்ட் பண்ணாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வழியாக சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து 5 டைப்ஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது இருக்குது. அதாவது சிறப்பு இட ஒதுக்கீடு இருக்குது. என்னென்ன டைப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டைப்ஸில் வந்து என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். செகண்ட் ஒன்று என்னன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். தேர்ட் ஒன்று வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. ஃபோர்த் வந்துன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர் கோட்டா. ஃபிஃப்த் ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இந்த 5 டைப்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து 7.5% ரிசர்வேஷன்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ அப்படின்னா 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கக்கூடாது. இப்போ இல்லை 6th-லேருந்து 10th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், 11th 12th மட்டும் தான் சேஞ்ச் ஆகுனா அப்படிலாம் இல்லை. 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் இந்த குவார்ட்டர் வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. சில பேருக்கு வந்து ஜென்ரல் கட் ஆஃப் வந்து கூட இருக்கும். 7.5% ரிசர்வேஷன் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அதில் சான்ஸ் கிடைக்கலாம் கூட இதில் சான்ஸ் கிடச்சி நீங்கள் வந்து சீட்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இந்த மாணவர்களுக்காக 5% சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு செய்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டியில். அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, கால் முடியாதவங்களுக்கு, கை முடியாதவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தனியாக சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இதில் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. தேர்டு வந்து என்னென்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. அதாவது முன்னாள் இராணுவத்தின் வீரர்களோட பிள்ளைகளுக்கு வந்து சீட்ஸ் வந்து இடஒதுக்கீடு செய்கிறது. அதாவது 1% வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிடைக்க சான்ஸ் இருக்குது, சில பேர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல, எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து வந்து என்னென்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அதாவது சுதந்திர வீரர்களின் பிள்ளைகள், பேரப்பேத்திகள் இவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு செய்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் தான் 1% சீட்ஸ் வந்து இருக்குது. ஃபிஃப்த்து ஒன்று தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டானா சொல்லவே தேவையில்லை, நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டானா நேஷ்னல், ஸ்டேட்டு, இந்த மாதிரி லெவல், டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி லெவலில் வந்து ப்ளே பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க. அது என்ன ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜென்ரலில் வந்து ஒரு கட் ஆஃப் கிடைக்கலன்னு கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன டவுட் வேணுமோ எதுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.